மாத சபை. இந்த சபையில கொடுக்கிற வரம் அப்படியே பலிக்கும். இந்த சபையில கொடுக்கிற சாபமும் அப்படியே பலிக்கும். ஏன்னா இது அந்நாளிலே கடவுள் ஆடிய தெருக்கூத்து. தேவர் ஆடியினாலதான் விஷ்ணு புராணம், சிவபுராணம், ராமாயணம், கந்தபுராணம், மகாபாரதங்கள் இதை படித்து மயிர் விளக்கக்காரன பகவான் பாட்ட பிச்சை இன்னைக்கு ஆதி மறக்கப்படாது. எப்பளத்தை சேர்ந்தவர் சொல்லும் முன்பதாக இந்த நாடகத்திலே நான் யார், என் பெயர் என்ன சொல்ல வேண்டும் அல்லவா? கண்ணம்மா சொல்லவா? அப்பா சரியா குன்னடையா கவுண்டர், அவருக்கு 100 வயது. குன்னடையா கவுண்டருக்கு 100 வயது. எங்க அம்மா தாமரை பெரியராட்சிக்கு 90 வயது. தள்ளாடு பிராயத்துல நாளை கண்ணை மூடனா நமக்குன்னு பேர் சொல்ல ஒரு புள்ள வேணும். நாளைக்கு ஈமச்சடங்கு செய்ய ஒரு ஆண்வாரிசு வேணும். என்ன செய்வது? நாளைக்கு பாடையில போகும் பொழுது எவனும் சொத்து சம்பாரிச்சா பணக்காரி போறான்னு சொல்ல மாட்டான். மக்களை பத்த மவராசி போடுறாது பெருமை. இவ என்ன பாவம் செஞ்சால பாரு பிள்ளைகள வரடி போறான்னு சொல்லி நாளைக்கு கேவலம் பேசுவாங்க. நம்ம சாகுங்காலத்துல இப்படி என்னைக்கும் ஒரு மலடிங்கிற பேரோட போக கூடாது அப்படின்னு ஒன்னால பெற்ற சிவபெருமான கடவுள்மான தவ செய்து பகவான் கொடுத்த வரம் எப்படி 2 ஆண் குழந்தை 1 பெண் குழந்தை. 2 ஆண் குழந்தைக்கு என்ன வயது? எப்படி வயது 16, வாலிப 90 அப்படின்னு வரம் கொடுத்தார். அப்போ என் தாய் வயித்துல யார் யாரு பிறந்தோ? எங்க அண்ணன் பொன்னர் சங்கர், அதாவது சின்னண்ணன் பெரியண்ணன் அவங்களும் பிறந்தார். அதாவது 2 பேரும் அல்ல வயித்துல பிறந்தார். நான் என்ன செய்தேன்? உச்சி கபால வழியாக பிறந்தவன், தாய் யோனி வழியாக பிறக்கல. இந்த ஆதி சக்திக்கு ஒப்பிட்டா அப்படி பிறந்தாலும் அம்மா எங்க நாட்டுல ஆனை கட்டி தாம்படிக்கு அழகு பண்ணி வடநாடு, குதிரை கட்டி தாம்படிக்கு கொங்கு பண்ணி வடநாடு. இந்த வரலாற்றுல சீரு சிறப்புடனே மாதம் மும்மாறி மழை பெய்யுது. எங்க அண்ணா ஆட்சி இல்லாலும் எல்லாரும் சீரு சிறப்புட வாழ்ந்தாலும் அம்மா இருந்தாலும் இன்னைக்கு எங்க அண்ணனை பார்க்கணும். பட்டூர் கோட்டையை விட்டு சரியா நம்ம பொன்னிவன் நாட்டுக்கு போகணும். போலாம்.